தமிழ் வலையொலி பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான பிரேரணை இன்று நாடாளுமன்ற ஒழுங்கு புத்தகத்தில். பிரித்தானிய தடை விதித்ததன் பின்னணியில் கெரி ஆனந்த சங்கரி உள்ளதாக குற்றச்சாட்டு. சொகுசு ரக வாகனங்களை விசாரணைகளுக்காக சுங்கத்திடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான பிரேரணை இன்று நாடாளுமன்ற ஒழுங்கு புத்தகத்தில். தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை மாதிபர் பதவியில் இருந்து நீக்குவது தொடர்பில் சபாநாயகரிடம் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணை இன்றைய தினம் நாடாளுமன்ற ஒழுங்கு புத்தகத்தில் உள்ளடக்கப்படவுள்ளது. நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. குறித்த பிரேரணையை ஆளும் கட்சியின் பிரதி அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினர் நேற்றைய தினம் சபாநாயகரிடம் கையளித்துள்ளனர். தேசபந்து தென்னக்கோன் 2002ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க அதிகாரிகளை நீக்குதல் சட்டத்தின் 2 சரத்துக்களை மீறியுள்ளதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற மனித கொலைக்கான சூழ்ச்சியை மேற்கொண்ட குற்றச்சாட்டின் கீழ் நீதிமன்றில் சரணடைந்ததன் பின்னர் தேசபந்து தென்னக்கோன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். காவல்துறை மாதிபர் பதவியில் இருந்த ஒருவரை விலக்குவதற்காக 2002ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க அலுவலர்களை நீக்கும் சட்டத்தின் கீழ் 8 காரணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதில் 2 காரணங்களை மேற்கோள் காட்டி காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை அந்த பதவியில் இருந்து நீக்குவதற்கான பிரேரணையை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையளித்துள்ளனர். இதேவேளை ஏற்கனவே 115 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் இந்த பிரேரணை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு தமது ஆதரவை வழங்குவதற்காக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. காணிகளை உடனடியாக விடுவிக்குமாறு கோரிக்கை விடுக்க தீர்மானம். வனவள திணைக்களம் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களம் என்பன கடந்த காலங்களில் வடக்கு மாகாணத்தில் விடுவிக்க இணங்கிய காணிகளை உடனடியாக விடுவிக்குமாறு கோரிக்கை விடுப்பதற்கு மாகாண ஆளுநர் தலைமையில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அதற்கமைய எதிர்வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள உயர்மட்ட கலந்துரையாடலில் இது தொடர்பான கோரிக்கையும் முன்வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வடமாகாணத்தில் மீள்குடியேற்றம், அபிவிருத்தி, விவசாயம், சுற்றுலா துறையின எந்த ஒரு விடயத்தையும் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு குறித்த 2 திணைக்களங்கள் தொடர்ச்சியாக தடையாக உள்ளமை தொடர்பில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் நேற்றைய கூட்டத்தில் விசனம் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சிக்கு வருகை தந்த காணி ஆணையாளர் நாயகத்திடம் இது தொடர்பில் முறையிட்ட நிலையில் அவர் இந்த விடயத்தை விவசாய, கால்நடை, காணி, நீர்ப்பாசன அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளார். குறித்த திணைக்களங்களால் எவ்வளவு நிலங்கள் மற்றும் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன என்பது தொடர்பில் மாவட்ட ரீதியாக விவரங்களை தயாரிக்குமாறு ஆளுநர் இதன்போது அறிவுறுத்தியுள்ளார். அரசு காணிகள் மாத்திரமே ஒதுக்க காணிகளாக அரசு திணைக்களங்களால் அறிவிக்க முடியும். தனியார் காணி எனின் அதனை சுவீகரித்தே ஒதுக்க காணிகளாக அறிவிக்க முடியும். வனவள திணைக்களம் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களம் என்பன அதனை பின்பற்றாமல் வர்த்தகமானியை வெளியிட்டுள்ளன என ஆளுநருக்கு சுட்டிக்காட்டப்பட்டது. அதே நேரம் சில இடங்களில் வனவள திணைக்களமும் வனஜீவராசிகள் திணைக்களமும் ஒரே காணிகளையே தமக்குரியதாக வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். கடந்த ஆண்டு வடக்கில் 5 மாவட்டங்களில் விடுவிப்பதற்கு வனவள திணைக்களம் இணங்கிய காணிகளின் அளவுகளை விட புதிதாக தமது திணைக்களத்துக்கு கோரும் காணியின் அளவு அதிகம் என்றும் ஆளுநரின் கவனத்துக்கு அதிகாரிகள் கொண்டு சென்றுள்ளனர். இதனை கருத்தில் கொண்ட ஆளுநர் எதிர்வரும் 9ஆம் தேதிக்கு முன்னர் வடமாகாணத்தின் விவரங்களை உரிய வகையில் தயாரிக்குமாறும் கடந்த காலங்களில் எதிர்கொண்ட அனுபவங்களின் அடிப்படையில் இரு திணைக்களங்கள் தொடர்பிலான விடயத்தை அணுகுவதாகவும் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் குறிப்பிட்டுள்ளார். வேட்புமனுக்கள் நிராகரிப்பு, நீதிமன்றத்தை நாடவுள்ள தமிழ் தேசிய கூட்டணி. தங்களது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அந்த கூட்டணியின் இணைத்தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் இதனை குறிப்பிட்டுள்ளார். தாங்கள் போட்டியிடவிருந்த சகல தொகுதிகளிலும் அதிக ஆசனங்களை கைப்பற்ற முடியும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரித்தானியா தடை விதித்ததன் பின்னணியில்
கேடி ஆனந்த சங்கரி உள்ளதாக குற்றச்சாட்டு. நாட்டின் பாதுகாப்பு முன்னாள் பிரதானிகளுக்கு பிரித்தானியா தடை விதித்ததன் பின்னணியில் கனடா மற்றும் அந்த நாட்டின் நீதி அமைச்சர் கெரி ஆனந்த சங்கரியின் அழுத்தம் காணப்படுவதாக முன்னாள் சிரேஷ்ட ராஜதந்திரிகளில் ஒருவரான கலாநிதி தயான் ஜலதிலக தெரிவித்துள்ளார். நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என குற்றம் சுமத்தி 4 இலங்கையர்களுக்கு எதிராக பிரித்தானியா தடை விதித்துள்ளது. இராணுவத்தின் முன்னாள் தளபதிகளான ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் ஜகத் ஜெயசூரிய, கடற்படை முன்னாள் தளபதி அட்மிரல் ஆஃப் த ஃபீல்ட் வசந்த கருணாகொட மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தலைவர்களில் ஒருவரான கருணா அம்மான் என அறியப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கே பிரித்தானியா இந்த தடையை விதித்துள்ளது. இது தொடர்பில் ஊடகம் ஒன்றின் இடம்பெற்ற நேர்காணலின் போது கலாநிதி தயான் ஜலதிலக இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வெளிநாட்டு கொள்கை தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். கனடாவின் புதிய நீதி அமைச்சர் கெரி ஆனந்த சங்கரி என்பவர் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது இன அழிப்பு இடம்பெற்றதாக கனேடிய நாடாளுமன்றத்தில் யோசனையொன்றை முன்வைத்து பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிய அரசியல்வாதியாவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது முற்றிலும் ராஜதந்திர ரீதியான தாக்குதலாகும். எனவே இலங்கை வெளிவிவகார அமைச்சு பிரித்தானிய உயர்ஸ்தானிகளை அழைத்து இது தொடர்பில் வினவி இருக்க வேண்டும் என முன்னாள் சிரேஷ்ட ராஜதந்திரிகளில் ஒருவரான கலாநிதி தயான் ஜலதிலக தெரிவித்துள்ளார். 19 சொகுசு ரக வாகனங்களை விசாரணைகளுக்காக சுங்கத்திடம் ஒப்படைக்குமாறு உத்தரவு. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் தரவு கட்டமைப்புக்கு போலி தகவல்களை வழங்கி பதிவு பெற்றதுடன் சுங்கத்துக்கு உரிய வரி பணத்தை செலுத்தாது நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட 19 சொகுசு ரக வாகனங்கள் விசாரணைகளுக்காக சுங்கத்திடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கையூட்டலுக்கு எதிரான விசாரணை ஆணைக்குழுவின் சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை மனுவை ஆராய்ந்த கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சுங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பெறுமதியை செலுத்தாது அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தி நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட 19 வாகனங்கள் தொடர்பில் தகவல் கிடைக்க பெற்றுள்ளதாக கையூட்டலுக்கு எதிரான ஆணைக்குழு நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றது. அத்துடன் குறித்த வாகனங்களின் ஊடாக அரசாங்கத்துக்கு கிடைக்கப்பெற வேண்டிய 100 கோடி ரூபாய் வரி வருமானம் இல்லாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வாகனங்களை இலங்கை சுங்கத்தின் கீழ் பொறுப்பேற்று விசாரணைகளை நடாத்துவதற்கு அனுமதி வழங்குமாறு நீதிமன்றத்திடம் குறித்த மனுவினூடாக கோரப்பட்டுள்ளது. இந்த மனுவை ஆராய்ந்த கொழும்பு பிரதான நீதவான் குறித்த வாகனங்களை பொறுப்பேற்று விசாரணைகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கியுள்ளார். இதேபோன்று 2015 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையான காலப்பகுதியினுள் மோசடியான முறையில் அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தி நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட 200 சொகுசு வாகனங்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் காரணமாக அரசாங்கத்திற்கு கிடைக்காது போன வரி பெறுமதி 500 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அவ்வாறு கொண்டு வரப்பட்ட 200 வாகனங்களில் 16 வாகனங்கள் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதுடன் அவை தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் கையூட்டலுக்கு எதிரான ஆணைக்குழு நீதிமன்றத்துக்கு அறியப்படுத்தியுள்ளது. போதைப் பொருட்களுடன் யாத்திரை மேற்கொண்ட 592 பேர் கைது. சிவனொளி பாதமலைக்கான யாத்திரை காலம் ஆரம்பிக்கப்பட்டு 3 மாதங்களில் கட்டன் வழியாக பல்வேறு போதைப் பொருட்களுடன் யாத்திரை மேற்கொண்ட 592 பேர் கைது செய்யப்பட்டதாக கட்டன் வலயத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் பிரதீப் வீரசேகர தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர்கள் கட்டன் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது குற்றத்தை ஒப்புக்கொண்டமையினால் அவர்களிடமிருந்து 60,29,324 ரூபாய் அபராதமாக அறவிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹட்டன், பொகவந்தலாவ, நோவோட், மஸ்கெலியா, நல்லதண்ணி, பொல்பெட்டிய, வட்டவளை மற்றும் கினிகத்தேனே ஆகிய காவல் நிலையங்களின் அதிகாரிகள் மற்றும் கட்டன் பிராந்திய மோசடி ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் முன்னெடுத்த சோதனைகளில் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். கைதானவர்கள் கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளைச் சேர்ந்த 20 முதல் 45 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என கட்டன் வலயத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் பிரதீப் வீரசேகர தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் நிறைவடையும் வரை இவ்வாறான சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
சிக்கின்குனியா நோய் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வலியுறுத்தல். நாட்டின் தற்போது பரவி வரும் சிக்கின்குனியா நோய் குறித்து பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இதன்படி பிரதேச மட்டத்திலும் சிக்கின்குனியா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் ஒபுல் ரோஹன தெரிவித்துள்ளார். பதிவு செய்யப்படும் நோயாளர்களை விட அதிகமானவர்கள் சமூக மட்டத்தில் காணப்படலாம். நுளம்புகள் மூலமாகவே சிக்கின்குனியா நோய் பரவுகின்றது. சிக்கின்குனியா நோயை போன்று டெங்கு நோய் தொடர்பிலும் எதிர்காலத்தில் அவதானம் செலுத்த வேண்டியுள்ளது. ஆகவே நுளம்புகளை கட்டுப்படுத்துவது தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். அதேபோன்று நோய் அறிகுறிகள் காணப்படுமாயின் உடனடியாக பதிவு செய்யப்பட்ட வைத்தியரை நாடி தேவையான ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் ஒபுல் ரோஹன தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.